வணக்கம். நீட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான எம்சிக்யூஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் தான் எல்லாமே. நல்லா கவனிங்க. 3 கெப்பாசிட்டர் ஈச் ஆஃப் கெப்பாசிட்டி 4 மைக்ரோஃபேரட். மொத்தம் 3 கெப்பாசிட்டர் நம்ம எடுக்கணும். அது ஒரு ரூல். சரியா? மொத்தம் எத்தனை? 3 கெப்பாசிட்டர். அதனுடைய ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 மைக்ரோஃபேரட் இருக்கணும். இது அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன். டு பி கனெக்டட் இன் சச் வே. அது பேரலாக இருக்கலாம், சீரியஸாக இருக்கலாம், இல்லை ரெண்டையும் மிங்கிள் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். தட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் எவ்வளோ? அப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா 6 மைக்ரோஃபேரட் கிடைக்கணும். திஸ் கேன் பி டன் பை. அப்போ எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம்னு கவனிங்க. ஸோ 3 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும். இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 4 மைக்ரோஃபேரட். கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மைக்ரோஃபேரட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம். நல்லா கவனிங்க. ஸோ சர்க்யூட் எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ இது சீரீஸ் கனெக்ஷன். அதில் இன்னொரு கெப்பாசிட்டரை நம்ம பேரலில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆச்சா? ரைட். ஸோ எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க? 4 மைக்ரோஃபேரட், 4 மைக்ரோஃபேரட், எல்லாமே 4 மைக்ரோஃபேரட் தான். சரியா? இவ்வளோ தானே அதில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேல்யூ என்ன கிடைக்கணும்? 6 மைக்ரோஃபேரட்னு கிடைக்கணும். ஸோ இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரீஸ் கனெக்ஷன் தானே. ஸோ அப்போ சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது? 1/CS ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2. அப்போ என்ன வரும்? 1/4 ப்ளஸ் இதோட வேல்யூ 1/4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2/4ன்னு கிடைக்குமா? கரெக்டாக? ஸோ 2/4 அப்படின்னு வந்துருச்சா? இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள். CS இஸ் ஈக்குவல் டு 4/2. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ 2 மைக்ரோஃபேரட். புரியுதா? இதுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 மைக்ரோஃபேரட். அப்போ இங்கே என்ன இருக்குது? 4. பேரலல் கனெக்ஷனில் வந்துருச்சா? அப்போ 2 + 4 எவ்வளோ? 6. அவ்வளோதான். ஸோ அப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கும் போது இந்த 4 மைக்ரோஃபேரடையும் கண்டுபிடிச்ச இந்த 2 மைக்ரோஃபேரடையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய வேல்யூ, அதாவது இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபேரட்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா 6 மைக்ரோஃபேரட். அவ்வளோதான். சரியா? ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீட் படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். தேங்க்யூ.